ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து பந்திப்பூர் முதுமலை வழியாக மசனகுடி போக போகிறோம். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மசனகுடி ஊட்டி வெளி மசனகுடிங்கிறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்களும் இதை கிளம்பணும். பட் இது ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரிப்பாக இருந்துச்சு. பெங்களூர்லேருந்து மசனகுடி எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 220 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 240 கிலோமீட்டர்ஸ். முதுமலை கிட்ட போன உடனே நாங்கள் சஃபாரி எடுத்தோம். ஸோ பஸ்ஸில் தான் சஃபாரி போனோம். அரௌண்ட் 300 per head. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே மானை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேஸ். அடுத்ததாக மயில் பார்த்தோம். ஸோ மயில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது, நிறைய காட்டில் இருக்குது. அடுத்தது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தப்போ யானை ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. கூட்டமான காட்டு யானைகள் அது பாட்டுக்கு ஜாலியாக அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே சஃபாரி ரொம்ப நேரம் நின்றுச்சு. இந்த அழகான காட்சிகளை நீங்களே பாருங்கள். யானைகளை ஸ்பாட் பண்ணக்கப்புறம் அப்படியே சஃபாரியை மூவ் பண்ண ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரத்தில் எங்களால் பைசன்ஸை பார்க்க முடிஞ்சது. காட்டு எருமைகள் அது கூட்டமாக இங்கேயே நடந்து போயிட்டு இருந்துச்சு. பைசனை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சஃபாரியை அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. கேட்டால் டைகர் இப்போ தான் அங்கே தண்ணி குடிக்க போயிருக்கு, திருப்பி வரும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏதோ கதை விட்டாங்க. பட் டைகரை நாங்கள் ஸ்பாட் பண்ணல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கர்நாடக பார்டர்லேருந்து தமிழ்நாடு பார்டர் என்றானோம். ஆக்சுவலாக பந்திப்பூர் முதுமலையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் பார்டர் ஆஃப் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. பின்னாடி திரும்பிடு, பின்னாடி திரும்பி நம்ம போகலாம்டா. நாங்கள் ரூம் ஸ்டே புக் பண்ணிட்டு போகல, ஆனால் மசனகுடியில் போயிட்டு எங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிது. ஏன்னா அது ஒரு வீக் டேஸ். ஸோ 1300 ருபீஸ்க்கு ஒரு ரூம் கிடச்சிது. அது நல்லாவே லக்ஸரியாகவே இருந்துச்சு. ஸோ பர் ஹெட் 650 ருபீஸ் மட்டும்தான். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரோடு வெல் மெயின்டைனாக இருந்துச்சு, நல்லாவே போட்டிருந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட். ரெண்டு சைடுமே கிராஸஸ், நல்ல ரோடு, நல்ல பைக். ஸோ நாங்கள் பாட்டுக்கு ட்ரிப்பில் என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். ரோட்டு மேலே மான், இது மான். இங்கே பாரு ஃபுல்லாக மான்றா. அப்பா போகிற வழி ஃபுல்லாக எக்கச்சக்கமான மான்கள். மானை பார்த்து பார்த்து ஒரு இடத்துல எங்களுக்கு சலிச்சே போயிடுச்சு. ஸோ இந்த வழியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அட்லீஸ்ட் மானையாவது ஸ்பாட் பண்ண முடியும். நாங்கள் மான்கள், பைசன், காட்டு யானைகள், அதுக்கப்புறம் ஒற்றை காட்டு யானை, இதெல்லாத்தையும் நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். நாங்கள் நிறைய ஸ்பாட் பண்ணோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போதே. பட் அதை எங்களால் கவர் பண்ண முடியலை. ஆனால் இது வந்து ஒரு டெஸ்டினேஷனை ஃபேஸ் பண்ண ட்ரிப்பு கிடையாது. போகிற வழி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு ஜேர்னியை பேஸ் பண்ண ஒரு ட்ரிப். பட் இந்த ட்ரிப் ஃபுல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் நிறைய குறைகள் இருக்கும். இதை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணுவேன். இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் மொத்தம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ளூடிங் ஃபுட், ஸ்டே, பெட்ரோல், எவ்ரிதிங். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே வெளியே வரக்கூடாது. இது மசனகுடி முதுமலையில் இருக்கிற ஒரு ரூல்ஸ். நீங்கள் வெளியே வந்தீங்க உங்களுக்கு போலீஸ் பார்த்தா மசனகுடியிலேருந்து கிட்டத்தட்ட ஊட்டி வரையுமே சும்மா ரைடாக போயிட்டு வந்தோம். பட் போகிற வழி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அங்கே மவுண்டைன்ஸ், அப்படியே அது ஃபாக் ஃபார்ம் ஆகிருக்கிறது, ரோட் எல்லாமே செமையாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாமே நல்லா க்ரீனரியாகவே இருந்துச்சு.
வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வேண்டாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டன் வரும்போது எடுத்துருக்கோம். ஸோ திருப்பி நிறைய யானைகள் பார்க்கணும். ஈவினிங் 5 o'clock பண்ணிங்கன்னா உங்களால் யானைக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்து 50 rupees. இதான் எங்கள் ட்ரிப்போட ஓவரால் எக்ஸ்பென்சஸ். பர் ஹெட்டுக்கு 2100 rupees. ஸோ இன்னும் சஃபாரிலாம் போகாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக முடிச்சிருக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. See you in the next video.